இவ்ளோ வேலை சொல்லிட்டு மம்மி என்னதான் பண்றாங்க? ஐயோ 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 ஐயோ. ஏ அப்பா, அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோனு கைமா இருக்க? உங்க அம்மா எங்க? காண்டல் தண்டபாணி மாதிரி எப்ப பாரு அவளை விட்டுக, அவளை விடாதீக, அவளை கொல்லுக, இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்கப்பா அவங்க. ஒருவேளை அண்டர்வேர்ல்ட் டான் ஆயிட்டாலோ? பா லூடோ விளையாடுறாங்கப்பா. லூடோவா? நாமளும் இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியதான். ஏய் என்னப்பா ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? அது நைட்டு கொஞ்சம் வேலைம்மா, அதான் தூங்கிட்டேன். ஓ அப்ப காலையில நிறைய இருக்கா? இவ வேற ஏங்க ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரம்? ஏய் அவளை வச்சுக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தேன். வாவ், அப்பா உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? என்னம்மா இப்படி கேட்ட? காலேஜ் டைம்ல அப்பா சமையல் தான் ஹாஸ்டல்ல. கேண்டீன்ல மாஸ்டரா இருந்தீங்களாப்பா? ஏய், இல்லம்மா, என் ரூம்ல நான் தான் சமைப்பேன். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஹாஸ்டல்ல எனக்கு ஒரு செம மாசான பேர் வச்சாங்க. பயங்கர மாசா இருக்கும். வாவ் அப்பா செம்மப்பா. அந்த பேர் எனக்கும் சொல்லுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மாசா சொல்லிப்பேன்ல ப்ளீஸ். நான் சாதாரண ராஜா இல்ல, அப்பாவுக்கு காலேஜில் வச்ச மாசான நேம் லஞ்ச் ராஜா. போ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, அப்பாவோட பெருமை பத்தி சொல்லு போ. இவர் பெரிய பாஷா போயாயோ. இதுல இந்த பேருக்கே அவங்க மயங்கிட்டாங்களாம். சரி பாப்பா, நான் போய் சாப்பிட போறேன். நீங்க மம்மியை தொந்தரவு பண்ணாதீங்க, போய் தூங்குங்க, ஒழுங்கா குளிங்க, போன் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாது, சரியா? நல்லா தூங்கணும். ஓகே டாடி, நீங்களும். என்னம்மா நான் டெய்லி எப்பா பாரு கையில போன் வச்சுக்கின்னு கேம் விளையாடிக்கின்னு யாருக்கிட்டயா பேசிக்கின்னு போய் வேலையை பாடுறா. டேய் வீட்டில் பேசிட்டு இருக்கல, போடா. பேசி முடிச்சுட்டு குளிடா. 2 நாள் ஆச்சோ 3 நாள் ஆச்சோ. பா நீங்களுமா? லாக்டவுன். உப்மா ஃபேமிலி மாதிரி பார்த்தா நம்ம ஒரே கப்பா ஃபேமிலியா இருக்கோம். சரி சரி போய் வேலையை பாருங்க, சேஃபா இருங்க. நான் நெக்ஸ்ட் வீக் வந்துடும் நினைக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாம் சேஃபா அங்க? மா நான் இருக்கிறத எப்படி பார்த்துப்பேன்னு உனக்கு தெரியாதா? பாரு நானே சமைச்சு தரேன். எதுக்கு ஆர்டர் பண்ணா நமக்கு அது மூலியமா எந்த கொரோனா வந்துடக்கூடாது பத்தியா? இன்னொன்னு கறி கேட்டாங்க, வாங்கலான்னு கடைக்கு போனா பழைய கறியை ஃப்ரீசர் வச்சு தரானுங்க. அதனாலதான் மீல் மேக்கர் போட்டு நானே சமைச்சேன். செமையா இருக்குன்னு சொன்னானுங்க. கேக்குறியா? எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பர் மச்சான். மா ஜெயஸ்ரீ நீ ரொம்ப கொடுத்து வச்சோமா. சூப்பரா சமைக்கிறான் ராஜா. அதுவும் மதியம் ஒரு புளி சாதம் செஞ்சு கொடுத்தான் பாரு, பா வேற லெவல். டேய் அது புளி சாதம் இல்லடா, பிரியாணி. அப்படியா? வர வர டேஸ்ட் தெரியல மச்சான். டேஸ்ட் தெரியலையா? ஐயோ, ஏய் போய் டெஸ்ட் எடுடா ஃபர்ஸ்ட். இதுக்கு தான் அப்பவே ஹெல்த்தியான ஃபுட்டை நான் தரேன்டா, சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. விரல் மஞ்சள், பீட்ரூட்டு, பப்பாளி ஜூஸ் எதுவும் வேணான்ட்டானுங்க. இது எப்படிப்பா ஒர்க் அவுட் ஆகும்? சொல்றேன். இந்த விரல் மஞ்சளை விலகலை காட்டி அதோட ஸ்மோக்கை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது லங்ஸ்ல இருக்க எல்லா கிருமியும் செத்து போயிடும். ஏன்னா அந்த ஸ்மோக்கு ஆன்டிபயோட்டிக்கா இருக்கு. இதை சொன்னா ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் இருந்து கலாச்சிட்டு போறானுங்க. சரி பப்பாளி இலை ஜூஸை குடிக்கிறான்னா ஜூஸ்னா ஸ்வீட்டா தானே இருக்கணும், ஏன் கசக்குதுன்னு கேட்கறானுங்க. ஆக்சுவலி டெங்கு வரும்போது கவர்மெண்ட் இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்றது பப்பாளி இலை ஜூஸ்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை சொன்னா கேட்க மாட்டானுங்க. சரி பீட்ரூட் சாதம் சாப்பிடுங்கடா, பிளட் பியூரிஃபை ஆகும்னு சொன்னா நாங்கன்னா குழந்தைங்களான்னு கேட்கறானுங்க. ஓ இதுக்குதான் தாத்தா பாட்டி உணவே மருந்துன்னு சொன்னாங்களா? ஆமா அழியா, அதனால தான் சம்மர் லீவ் வரும்போது 2 மாசம் எங்களை தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க நல்ல விஷயம் நமக்கு சொல்லி கொடுப்பாங்க பாரு. கரெக்ட் தான்ப்பா. ஏதாவது மருந்து சாப்பிடுறதுக்கு எதுவுமே வராம இருக்க இப்படி சாப்பாடு சாப்பிட்டு போயிடலாமே. அதெல்லாம் ஓகே. உன் ஃப்ரெண்டுக்கு நெகட்டிவ் தானே வரும். பாசிட்டிவா யோசி. குசும்பு தான். இனிமே இந்த வார்த்தை